Hi students. So நாம வந்துட்டு இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா so already வந்து நம்ம chapter number 21 crop production and management அந்த chapter start பண்ணி basic agricultural practices பார்த்தோம் and agricultural அந்த crop production இருக்கக்கூடிய basic steps பார்த்துட்டு இருக்கோம். first வந்துட்டு preparation soil preparation பார்த்தோம். next வந்துட்டு soil preparation முடிஞ்சதுக்கு அப்புறம் seeds எப்படி sow பண்ணலாம்னு பார்த்தோம். so seeds sow பண்ணதுக்கு அப்புறம் எப்படி fertilizers and manure add பண்ணலாம்னு பார்த்தோம். so 3 stages பார்த்தோம். next fourth stage agriculture la fourth stage என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த irrigation. so வந்து irrigation அப்படிங்கிறது வந்து water வந்துட்டு அந்த plant so plant growthக்கு water அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப important. so அதான் irrigation சொல்லுவோம். so fourth step of crop productionல fourth step என்னன்னு பாத்தீங்கன்னா irrigation. so page number 248 ல இருக்கு irrigation. water is important for the proper growth and development of plant. plant ஓட proper growthக்கும் developmentக்கும் water அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. plants absorb water from their surrounding with the help of root system. ஸோ plants வந்துட்டு எப்படி சரௌண்டிங்லேருந்து அதோட சரௌண்டிங்லேருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் சிஸ்டத்தோட ஹெல்ப்னால வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணும். the supply of water to crops at regular intervals is called irrigation. ஸோ irrigation என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை இந்த க்ராப்புக்கு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்துட்டு அந்த வாட்டர் சப்ளை ஆகிட்டே இருக்கும். அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா irrigation அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the supply of water at regular intervals of time is called irrigation. the time and frequency of irrigation varies from crop to crop, soil to soil and season to season. இந்த இரிகேஷனோட டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு க்ராப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு க்ராப்புக்கு இந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த வாட்டர் கொடுக்கணும், இன்னொரு க்ராப்புக்கு சர்டின் பீரியட் இருக்கும். ஸோ அந்த இரிகேஷன் வந்துட்டு க்ராப் டு க்ராப் சேஞ்ச் ஆகும், சாயில் டு சாயில் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி சீசன் டு சீசன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வாட்டர் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் வின்டர் சீசன் ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சர்டன் பீரியட் இருக்கும், அப்போ மட்டும் இந்த வாட்டரை நம்ம இரிகேட் பண்ணால் போதும். ஃபெர்டிலைசர்ஸ் கேன் ஆல்சோ பி அப்ளைட் த்ரூ த இரிகேஷன். ஸோ ஃபெர்டிலைசர்ஸை இந்த இரிகேஷன் மூலமாகவும் நம்ம அப்ளை பண்ண முடியும். த வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் ஆர் வெல்ஸ், டியூப் வெல்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், rivers, dams and canals. ஸோ இந்த இரிகேஷனுக்கான சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்ஸ், அதாவது கிணறு, இல்லாட்டி டியூப் வெல்ஸ், இல்லாட்டி குளம், குட்டை, இது எல்லாமே வந்துட்டு இந்த இரிகேஷனுக்கான ஒரு சோர்ஸ் தான். எஃபெக்டிவ் இரிகேஷன் இஸ் த கண்ட்ரோல்ட் அண்ட் யூனிஃபார்ம் சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ் in the required amount at the right time with minimum expenditure. ஸோ இரிகேஷனோட எஃபெக்டிவ் தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது வந்துட்டு வாட்டர் வந்துட்டு யூனிஃபார்மாகவும் கண்ட்ரோலாக சப்ளை ஆகும் கிராப்ஸ்க்கு. அதாவது வந்துட்டு அதுக்கு தேவைப்படுற அமௌண்ட், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது, எந்த டைமில் தேவைப்படுது, அதோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. irrigation can be carried out by two different methods. ஸோ இரிகேஷனில் வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் மாடர்ன் மெத்தட். ஸோ irrigations can be carried out by two different methods. first one is traditional method and second one is modern method. ஸோ வந்துட்டு define irrigation கேட்டாங்கன்னா the supply of water at regular intervals of time and frequency is called irrigation. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா traditional method பார்க்கலாம். In this method irrigation is done manually. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்துட்டு மேனுவலாக பண்ணுவாங்க, எந்த விதமான எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணாமல் மேனுவலாக பண்ணுவாங்க. அதான் வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஹியர் எ ஃபார்மர் புல்ஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் ஆர் canals by himself or using cattle and carries to farming fields. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரை வந்துட்டு வெல்ஸ் கிணறுல இருந்தோ இல்லாட்டி கெனல்ஸில் இருந்தோ வந்துட்டு புல் பண்ணுவாங்க. அந்த வாட்டரை எடுத்து இறச்சி ஊற்றுவாங்க, அந்த தண்ணிக்கு வந்துட்டு அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு ஊற்றுவாங்க. அதான் வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுவாங்க. பம்ப்ஸ் ஆர் ஆல்சோ காமன்லி யூஸ்டு ஃபார் லிஃப்டிங் வாட்டர் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஸோ பம்ப் செட்டுன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த பம்பையும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் வாட்டர் சோர்சஸ்லேருந்து வாட்டரை பம்ப் பண்ணுறதுக்காக பம்ப்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க.
Diesel, biogas, electricity and solar energy are few important sources of energy needed to these pumps. So இந்த பம்பை ரன் பண்ணுறதுக்கு சில எனர்ஜி சோர்ஸஸ்லாம் தேவைப்படும்ல. என்னென்னா டீசல் யூஸ் பண்ணுவாங்க, பயோகேஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி சோலார் எனர்ஜி கூட இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் சோர்ஸ், இந்த பம்ப்ஸை வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். The method of pulling water may vary from one place to other. So மெத்தட், இந்த வாட்டரை புல் பண்ணக்கூடிய மெத்தட் வந்துட்டு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு வேரி ஆகும். The main advantage of this method is that it is cheaper. ரொம்பவே சீப்பான மெத்தட் தான் இது. பட் இட்ஸ் எஃபிஷியன்சி இஸ் புவர். ஆனால் வந்துட்டு இதோட எஃபிஷியன்சி வந்துட்டு ரொம்பவே புவர் தான். பிகாஸ் of the uneven distribution of water, it also leads to heavy water loss. ஏன் அப்படி இது வந்துட்டு ரொம்ப புவரானதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்துட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அன்ஈவனாக வந்துட்டு இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அதனால வாட்டர் லாஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்துட்டு இரிகேஷன் வந்துட்டு மேனுவலாக பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு வெல்ஸில் இருந்தோ கிணல்ஸில் இருந்தோ வாட்டரை புல் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃபார்மிங் ஃபீல்ட்ஸ்க்கு வந்துட்டு போர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பம்ப்ஸையும் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த வாட்டரை வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறதுக்கு வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து வாட்டர் எடுக்கிறதுக்காக பம்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ணக்கூடிய பம்பை வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஏதாச்சும் எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்துட்டு டீசல், பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி, சோலார் எனர்ஜி இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு எப்படி இந்த புல் பண்ணக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸுக்கும் வந்துட்டு அது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மெத்தடோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப சீப்பர். ஆனால் இதோட எஃபிஷியன்சி வந்துட்டு ரொம்ப புவராக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு ஈவனாக இருக்காது. ஸோ அதனால வாட்டர் லாஸும் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெத்தட். The modern irrigation methods help to overcome the problems exist in the traditional methods. ஸோ இந்த மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு வந்துட்டு இந்த மாடர்ன் மெத்தட்ஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. It also facilitates the even distribution of moisture in the field. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு அந்த ஃபீல்டு ஃபுல்லாக ஈவனாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். The modern methods involve two systems. ஸோ இந்த மாடர்ன் மெத்தடில் வந்துட்டு ரெண்டு சிஸ்டம் இருக்குது. என்ன சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அண்ட் ட்ரிப் சிஸ்டம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சிஸ்டம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். A sprinkler system sprinkles water over the crop and helps in the even distribution of water. ஸோ ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா வாட்டர் வந்துட்டு அப்படியே தெளிக்கும், ஸ்ப்ரிங்கிள் பண்ணும், பிளான்ட்ஸ் கிராப் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். ஸோ இதனால அந்த வாட்டர் வந்துட்டு எல்லா பிளான்ட்ஸுக்கும் வந்துட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். திஸ் மெத்தட் இஸ் மச் அட்வைசபிள் இன் ஏரியாஸ் ஃபேஸிங் வாட்டர் ஸ்கேசிட்டி. ஸோ இந்த மெத்தட் எங்கே ரொம்ப அட்வைசபிள்னா, எந்தெந்த ஏரியாஸில் வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கோ அந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தட். Here a pump which generates pressure is connected to pipes and water is sprinkled through the 5 nozzles of the pipe. ஸோ வந்துட்டு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பம்ப், அதாவது வந்துட்டு அந்த பம்பில் வந்துட்டு ப்ரெஷரை ஜெனரேட் பண்ணி பைப் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலயமா அந்த வாட்டர் வந்துட்டு அந்த நாசில்ஸ், அந்த பைப்போட நாசில்ஸ்லேருந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் மாடர்ன் மெத்தட்ஸ் தேர் ஆர் டூ சிஸ்டம்ஸ், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அண்ட் ட்ரிப் சிஸ்டம். So in sprinkler system, the water sprinkles over the crop and helps in the even distribution of water. This method is much advisable to the areas facing water scarcity. And then the areas வந்துட்டு வாட்டர் ஸ்கேசிட்டியை ஃபேஸ் பண்ணுதோ அந்த ஏரியாஸுக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பம்பில் வந்துட்டு ப்ரெஷரை ஜெனரேட் பண்ணி பைப் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பைப்பில் இருக்கக்கூடிய நாசில்ஸ் வழியாக வாட்டர் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் ஆகும். செகண்ட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் சிஸ்டம். இன் ட்ரிப் சிஸ்டம் வாட்டர் இஸ் ரிலீஸ்ட் ட்ராப் பை ட்ராப் எக்ஸாக்ட்லி அட் த ரூட் ஜோன் யூஸிங் எ ஹோஸ் ஆர் பைப். ஸோ ட்ரிப் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்துட்டு எப்படி ரிலீஸ் ஆகும்னா பைப்லேருந்து ட்ராப் பை ட்ராப்பாக அந்த பிளான்ட்டோட எக்ஸாக்ட் ரூட் ஏரியாவுக்கு மட்டும் வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு ட்ராப் பை ட்ராப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. திஸ் மெத்தட் இஸ் கன்சிடர்ட்
as the effective one in regions where the availability of water is very less. ஸோ இந்த மெத்தட் எங்கே இந்த மெத்தட் எங்கே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாஸில் வந்துட்டு வாட்டரோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ஏரியாஸில் இந்த மெத்தட் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மாடர்ன் மெத்தட். ஸோ மாடர்ன் மெத்தடில் 2 இருக்குது, ட்ரிப் சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். ஸோ அது 2 பார்த்தோம். ஸோ இரிகேஷன் 5 மார்க்ஸில் இரிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுல்லாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வாட்டர் எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸோ இரிகேஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன, ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் மெக்கானிக்கல் மாடர்ன் மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு அந்த 2 மெத்தட்ஸையும் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடிங் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். In an agricultural field, many other undesirable plants may grow naturally along with the main crop. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறையா அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகும், நேச்சுரலாகவே க்ரோ ஆகும். அதாவது இந்த மெயின் க்ராப் கூட நிறையா அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகும். தீஸ் undesirable plants are called weeds. அந்த தேவைப்படாத பிளான்ட்ஸு தான் என்னன்னு சொல்கிறோன்னா weeds அப்படின்னு சொல்கிறோம். The removal of weeds is called weeding. ஸோ அந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோன்னா வீடிங் அப்படின்னு சொல்கிறோம். Weeding is an important process cause weeds compete with crop plants for the nutrients, sunlight, water space and other sources. ஸோ வந்துட்டு இந்த வீட்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த அந்த பிளான்ட் க்ராப்பை ஃபுல்லாமே வந்துட்டு கம்பீட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அந்த க்ராப்புக்கு ஊற்றக்கூடிய வாட்டரை இதை அப்சர்வ் பண்ணும், சன்லைட் இதை எடுத்துக்கும், அதுக்கு போடக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதுவும் எடுத்துக்கும். It results in the undernourishment of crops and leads to low yield. ஸோ இதனால அந்த crops வந்துட்டு undernourish ஆகிடும். ஸோ அதனால கம்மியான விளைச்சல் low yield தான் தரும். It is mandatory to remove seeds from the field to achieve the expected yield. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அந்த வீட்ஸை வந்துட்டு அந்த ஃபீல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணும். எதுக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஈல்டு வந்துட்டு நமக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி ஆகணும். Farmers adopt many ways to remove weeds and control their growth. ஸோ அந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபார்மர்ஸ் வந்துட்டு நிறையா மெத்தடை வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மெக்கானிக்கல் மெத்தட், செகண்ட் ஒன் இஸ் டில்னேஜ் மெத்தட், தேர்ட் ஒன் இஸ் கிராப் ரொட்டேஷன், ஃபோர்த் ஒன் இஸ் சம்மர் டில்லேஜ், ஃபிஃப்த் ஒன் இஸ் பயாலஜிக்கல் வெட் கண்ட்ரோல் அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் கெமிக்கல் மெத்தட் அண்ட் செவன்த் ஒன் இஸ் இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த வீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபார்மர்ஸ் வந்துட்டு 7 டெக்னிக்ஸை வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த வீடிங் அந்த வீட்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபார்மர்ஸ் அடாப்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ் இந்த டெக்னிக்ஸ் இல்லாட்டி மெத்தட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் இரிகேஷன் அப்படின்னா என்ன, வீடிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2ல் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.